Dear students, example 9.55. Find the area of the region bounded by the parabola x square equal to y and y is equal to mod x. இது ஒரு கர்வ், இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஏரியாவை நம்ம கேட்குறாங்க. சரி கவனிங்க, இது நமக்கு டெரிவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் அப்படிங்கிறது பெரபோலா ஓப்பன் அப்வர்ட். கரெக்டாக போச்சுங்களா? இதுதான் அந்த பெரபோலா ஓப்பன் அப்வர்ட். முடிச்சிட்டோம். அடுத்தது இந்த லைனுக்கு வரும். இந்த லைனை பொறுத்த வரைக்கும் மாட் எக்ஸ் வெறும் எக்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா அழகாக போட்டுடலாம். இங்கே மாட் எக்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த லைன் ரெண்டாக பிரியும். எப்படி பிரியுதுன்னு பாருங்களேன். ஒய் ஈக்குவல் டு மாட் எக்ஸ் எப்படி பிரிஞ்சு போச்சு? y is equal to mod x plus x னு எழுதலாம், minus x னு எழுதலாம். plus x எப்போ கிடைக்கும்? when x is greater than or equal to 0. minus x எப்போ கிடைக்கும்? x less than 0. இது நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ரிசல்ட் தான். அப்போது mod x அப்படிங்கிறது y equal to x னு வரும், y equal to minus x னு வரும். இப்போ y equal to x அப்படின்னா ஒரு லைன், இன்னொரு லைன் y is equal to minus x. இப்போ கவனிச்சு பாருங்களேன். எக்ஸுக்கு 1ன்னா ஒய்க்கு 1. அப்போ 1,1 2,2 3,3 போகும். அப்போ என்ன நடக்கும்? கவனிங்க, 1,1 2,2 3,3 இந்த சைடில் தான் லைன் இப்படி போயிடும். இது ஒய் ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ இந்த லைனுக்கு வந்தீங்கன்னா எக்ஸுக்கு 1 கொடுத்தீங்கன்னா ஒய் -1, எக்ஸுக்கு 2 கொடுத்தீங்கன்னா ஒய் -2. அப்போது என்ன கிடைக்கும்? ஒய்க்கு நீங்கள் ப்ளஸ் வேல்யூ கொடுத்தா எக்ஸுக்கு மைனஸ் வேல்யூ. அப்போ என்ன கிடைக்குங்க? இந்த சைடில் நமக்கு இந்த லைன் கிரியேட் ஆகும். அப்போ இந்த லைன் y ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ், இந்த லைன் y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இது நம்மளுடைய பெரபோலா ஓப்பன் அப்வர்ட். அப்போ நம்ம ரெக்வயர்ட் ஏரியா எதுக்குள்ளே உட்காரும்? இங்கே இருக்கும். கரெக்டாக? இதுதான் நம்மளுடைய ரெக்வயர்ட் ஏரியா. இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த ஒரு சைடை கண்டுபிடிச்சி இன்ட்டு 2ன்னு போட்டுக்க போகிறோம். ஏன்னா இந்த லைனும் சரி இந்த கர்வும் சரி சிமெட்ரிக்கல் அபவுட் ஒய் ஆக்சஸ். அதனால் நான் என்ன செய்ய போகிறோம்? ரெண்டு பக்கம் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக அதை ஒன்றை மட்டும் கண்டுபிடிச்சி கண்டால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். எப்படின்னு பாருங்களேன். இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் தான் போட்டிருக்கேன் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னா என்ன பண்ண போகிறோம்? நமக்கு அடுத்த வேல்யூ வேணும் இல்லையா? நமக்கு லிமிட் தேவைப்படும். இந்த கர்வை சால்வ் பண்ணி நான் வெளியே எடுக்கணும் அப்படின்னா ரெக்கவர்ட் ஏரியாவுக்கு எனக்கு லிமிட் வேணும். லிமிட் வேணும் அப்படின்னா இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் கண்டுபிடிச்சா தான் எனக்கு இந்த ரெண்டு பாயிண்ட்டு கிடைக்கும். அதாவது பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சா எனக்கு லிமிட் கிடச்சிடும். அதை எப்படி கண்டுபிடிக்க போகிறேன்னு பாருங்களேன். ஒய் ஈக்குவல் டு எக்ஸுங்கிறது ஒரு லைனா, நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய்ங்கிறது கருவா. இப்போ என்ன பண்ணுறேன்? இந்த ஒய்யை தூக்கிட்டு நான் எக்ஸ் போட்டுக்கிறேன். அப்போ இந்த ஒய்யை தூக்கிட்டு நான் எக்ஸ் போட்டுக்கிட்டேன். அப்போ என்ன ஆகிடும்? எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ ஒரு பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ், எக்ஸை காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஒன்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0 1, எக்ஸ் ஈக்குவல் டு 1 1. அப்போது ஒய் ஈக்குவல் டு எக்ஸை வச்சுக்கிட்டு கருவை சால்வ் பண்ணிங்கன்னா 2 பாயிண்ட். அதே மாதிரி ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸை வச்சுக்கிட்டு அதே கருவை சால்வ் பண்ணுறேன். என்ன பண்ணுறதுக்கு பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய்க்கு நான் எக்ஸ் கொடுத்தேன், இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய்க்கு மைனஸ் எக்ஸ் கொடுத்துருக்கேன். அப்போ இப்படி கொண்டு வந்தீங்கன்னா ப்ளஸ் எக்ஸாக மாறும். அப்போ எக்ஸை காமனாக எடுத்திங்கன்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் 0 மாறும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0 1, எக்ஸ் ஈக்குவல் டு -1 1. அப்போது ஒய் ஈக்குவல் டு எக்ஸையும் கர்வையும் சால்வ் பண்ணால் இது நமக்கு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸையும் கர்வையும் சால்வ் பண்ணால் இது நம்மளோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். சரி, இப்போ நமக்கு ஃபைனல் என்ன இருக்குது? எக்ஸ் ஈக்குவல் டு 0, ஒய் ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஈக்குவல் டு 1னா ஒய் ஈக்குவல் டு 1. இப்போ இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 0 வச்சுக்கிட்டிங்கன்னா ஒய் ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு 1. அதே மாதிரி எக்ஸ் ஈக்குவல் டு -1 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒய் ஈக்குவல் டு 1. இதெல்லாம் எனக்கு எப்படி எடுக்கிறேன்னா இந்த எக்ஸ் வேல்யூலாம் கொண்டு போய் கொடுக்குறேன். இங்கே கொடுக்குறோம். எக்ஸுக்கு 0னா ஒய்க்கு 0, எக்ஸுக்கு 1னா ஒய்க்கு 1, எக்ஸுக்கு -1னாலும் ஒய்க்கு 1ங்கிற மாதிரி இங்கே அப்ளை பண்ணி வெளியே வச்சுருக்கேன். அப்போ அட் லாஸ்ட் the point of intersection should be 0, 0, 1, 1, -1, -1. பாருங்களேன். 0, 0, 1 +1, 1, 1 -1, 1, 1. அப்போது இது +1, 1னா இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும்? 1 இருக்கும். இது -1, 1 இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும்? -1 இருக்கும். அப்போ நம்ம ரெக்வயர்ட் லிமிட் ஃப்ரம் -1 to +1. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நமக்கு லிமிட் தெரிஞ்சு போச்சா? அப்போ ரெக்வயர்ட் ஏரியா என்ன வரும்? -1 to +1ங்கிறது லிமிட்டு. அப்பர் கர்வ் மைனஸ் லோயர் கர்வ். இங்கே ஏன் நான் dx போட்டிருக்கேன் dy போடாமன்னா நம்ம லிமிட் லைஸ் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ். அதனால் என்ன போட்டிருக்கேன்? இங்கே dx போட்டிருக்கேன். இங்கே dx போட்டதுனால உள்ளுக்குள்ள எல்லாமே எக்ஸில் வரணும். அப்போ y ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ், ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். அப்பர் கர்வ் மைனஸ் லோயர் கர்வ். எது அப்பர் கர்வு? இது அப்பர் கர்வ், இது லோயர் கர்வ். அப்போது இங்கே என்ன வந்துடும்? எனக்கு அப்பர் கர்வில் எக்ஸ் வரும், லோயர் கர்வில் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். அப்போ என்ன பண்ணிக்கலாம்? எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதை இன்டர்ட் பண்ணிங்கன்னா x² by 2, இதை பண்ணிங்கன்னா x³ by 3.
அப்பர் லிமிட் கொடுத்தீங்கன்னா 1/2 மைனஸ் 1/3, லோயர் கொடுத்தா ரெண்டுமே 0, நான் விட்டுட்டேன். அப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 3 மைனஸ் 2/6ன்னு வரும். 6 2 கேன்சல் பண்ணிங்கன்னா 3 3 minus 2 1/3. ஸோ த ரெக்வயர்ட் ஆன்சர்.